அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் எனது சிறுவயது நண்பனான எனது உறவினரான ராஜேஷ் என்ற சிறுவனின் கதையை பற்றி சொல்ல ஆரம்பித்திருந்தேன். பல காரணங்களால், பல வியாதிகள், அந்த காலகட்டத்தில் எனக்கு என்னவென்றே புரியாத சூழ்நிலையில் இந்த உலகை விட்டு அவன் சென்று விட்டான். ஆனால் எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அவனோடு இருந்த காலகட்டங்கள், அந்த ஈர்ப்பு, அந்த சிறு வயதிலும் எனக்கு புரியாத காலகட்டத்திலும் அந்த ஏக்கம் என்னை விட்டு நீங்கவில்லை. அவன் இந்த உலகை விட்டு சென்ற பிறகு எங்கள் வீட்டில் சில சடங்குகள் எல்லாம் நடந்து முடிந்தன. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு நான் எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்திற்கு சென்று யாருமற்ற சூழ்நிலையில் ஒரு சிறிய கல்லறையை உருவாக்கினேன். அதில் அவன் இருப்பது போலவும் அந்த கல்லறையிலேயே, ஏனென்றால் எங்களுடைய இந்து மதத்தில் சிறு குழந்தைகள் இறந்துவிட்டால் புதைத்து விடுவார்கள். அது போன்ற ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தி அதன் மேலே பூக்களை வைத்து, கடவுள் என்றே என்னவென்று தெரியாத நான் எப்படி கடவுளை வணங்குவது என்று கூட அறியாத வயதில் நான் வணங்க ஆரம்பித்தேன். அந்த வயதில் எனக்குள் ஏற்பட்ட அந்த வணங்கும் வழக்கமானது என்னை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தது. வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறு வயதில் அந்த சிறுவனுடன் எனக்கு ஏற்பட்ட அந்த பழக்கம், அந்த நட்பு என் மனதுக்குள், நட்பு என்றாலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தெரிய ஆரம்பித்தது. நான் வாழ்க்கையில் நிறைய நண்பர்களை சந்தித்து இருக்கிறேன். ஆனால் அனைவரிடமும் அன்பு, உண்மையான அன்புடன், உண்மையான மரியாதையுடன் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது, இந்த ஒரு உணர்வு எப்படி ஏற்பட்டது என்றால், சிறு வயதில் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம், அந்த ஒரு உணர்வு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு முதியவரை, அந்த ஞானியை நான் சந்தித்தது, அதன் பிறகு நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு சென்ற காணொளியில் தெரியப்படுத்தி இருக்கிறேன். மேலும் வரக்கூடிய காணொளிகளில் இதை பற்றி விரிவாக்கம் கொடுக்க இருக்கிறேன். இதன் பிறகு என்ன நடந்தது, நான் அந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு எப்படி சென்றேன் என்பதை பற்றி அடுத்த காணொளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த காணொளி ராஜேஷுக்கும் எனக்குமான நட்பு எப்படி இருந்தது என்பதை பற்றியது. நீங்கள் மீண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.